நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாறன வந்து கடையில வச்சு வீரா வந்து உருகி உருகி லவ் பண்ணுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து மாறன், வீரா 2 பேருமே வந்து கடைக்கு வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைக்கு வந்துட்டு மாறன் வந்து அங்கிட்டு இங்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீரா வந்து அவங்களோட சேர்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. என்னவன் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறானே, என்ன பண்ணாலும் வந்து இவன் கண்டுக்காம இருக்கானே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து யோசிக்காங்க. அப்போ மாறன் வந்து அப்படியே கடையில் அங்கிட்டு எல்லாம் எப்படி வேலை பார்க்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வர்ற மாதிரி காட்டுறாங்க. சரி நம்மளும் பின்னாடியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பின்னாடியே வீராவும் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு அக்கா வந்து துணியை மடித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா துணி மடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, சரி நல்லா மடித்து வைங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறன் வந்து சொல்லிகிட்டே வராங்க. பின்னாடியே வந்து நம்ம வீராவும் அதே மாதிரி மாறன் மாதிரி எப்படி நடக்காரோ அதே மாதிரி நடந்துக்கிட்டு, என்னக்கா துணி மடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, சரி சரி நல்லா மடித்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மாறன் வந்து பின்னாடி பார்த்துக்கிட்டே வராங்க. அடுத்து இன்னொருத்தன் வந்து பண்டெல்லாம் இறக்கி வந்து ஸ்டாக் வந்திருக்கும்ல, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்லா பாடுறா, எல்லாத்தையுமே வந்து ட்ராக்கில் ஏற்றிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம மாறன் வந்து சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போயே பின்னாடியே வந்து வீரா வந்து அதே மாதிரி சொல்கிறாங்க. டேய் நல்லா வேலை பாடுறா, ட்ராக்கில் எல்லா 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 ஸ்டாக்கையுமே ஏற்றிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னவே நம்மளே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா, நம்ம சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொம்மைக்கு வந்து சுடிதார் வந்து ட்ரெஸ்ஸு போட்டு விட்ருக்காங்க. ஆனால் அந்த ஷால் வந்து கீழே நழுவி கீழே கிடக்குது. என்ன இவங்க பண்ணுற வேலையை ஒழுங்காக கூட பண்ண மாட்டாங்க. ஷால் வந்து கீழே நழுவி கிடக்குது. அந்த ஷால் இருந்தால் தானே அழகு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அந்த ஷாலை எடுத்து போட போகிறாங்க. அப்போ வந்து வீரா வந்து வந்துடுறாங்க. டேய் டேய் நில்றா நில்றா நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ஷால் எடுத்து போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மாறன் வந்து அங்கேருந்து கிளம்பி நேரா போகிறாங்க. போயிட்டு ஒரு கணக்கு வழக்கெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நோட்டை வாங்கி திருப்பி வந்து நம்ம வீராவும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, நானும் உன்னைய அப்ளை பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ எனக்கு பின்னாடியே வார, நான் சொல்கிறதெல்லாம் செய்கிற, என்ன உனக்கு இப்போ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னது நான் உன் பின்னாடி வரேன், நீ செய்கிறதெல்லாம் நான் செய்கிறேன்னா, நீ தான் வந்து நான் செய்கிறதெல்லாம் எனக்கு முன்னாடி போய் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் வழக்கமாக இது ரெகுலராக பண்ணுறது தான், இன்றைக்கி என்னமோ வந்துக்கிட்டு நீ புதுசாக செஞ்சுக்கிட்டு கடைசியில் நான் உனக்கு பின்னாடி வந்து நீ செய்கிறத நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்ன நக்கலா, நான் பின்னாடியே உன்னை பார்த்துட்டு தானே வந்தேன், அதுவும் என்னை மாதிரியே நடந்து வரேன், நான் செய்கிறதெல்லாம் செய்கிறியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னது உன்னை மாதிரி நடந்து வரேனா, நானே வந்து இந்த கடையை வந்து நல்ல நிலைமை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நானே நாயாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன், என்னை போய் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இந்த கடை வந்து நல்லா போகணும்னு சொல்லிட்டு என்னை மாதிரி நீ உழைக்கிறியோ அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஆமாம் நல்லா உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா, கடைக்காக நல்லா வேலை பாரு சரியா, இன்றைக்கி நைட்டு ஒரு 10 மணிக்கு எல்லாருமே கடையை மூடிட்டு வீட்டுக்கு போயிடுவோம், நீ வீட்டுக்கெல்லாம் வந்துடாத, இங்கே கடையிலே இருந்து என்னென்ன வேலை பார்க்கணுன்னு பார்த்துட்டு எல்லா வேலையும் பாரு, கடைக்காகவே உழைச்சிக்கிட்டு இரு சரியா, இங்கே வீட்டுக்கு வராத, எனக்கு வேலையாக மிச்சம், ஆளும் மண்டையும் பாரு, எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லிக்கிட்டே பின்னாடியே திரியிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மாறன் வந்து கோவப்பட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவனுக்காக நம்ம வந்து வலிஞ்சு வலிஞ்சு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், கண்டுக்காமல் போய்கிட்டு இருக்கான், ஒரு ரொமான்ஸ் இல்லை ஒரு ரவ் இல்லை, இவனை வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே வந்து வீரா வந்து சலிப்பாக யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.